வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியின் திரு தீரன் அவர்களும் திமுகவின் திரு கண்ணதாசன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். பெங்களூரு சிறையில் சசிகலாவுக்கு 5 அறைகள் ஒதுக்கீடு அப்படின்னு நேற்று வீடியோ காட்சிகள்லாம் வந்திருக்கு. தங்குவதற்கு ஒரு அறை, சமையல் அறை, யோகா உடற்பயிற்சி செய்வதற்கு ஒரு அறை, வரக்கூடிய விருந்தினர்களை பார்ப்பதற்கு ஒரு அறை, பொருட்கள் வைப்பதற்கு ஒரு அறை அப்படின்னு 5 அறைகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக இந்த காட்சிகள்லாம் வந்திருக்கு. இந்த விவகாரத்தை முதலாக வெளியில கொண்டு வந்த சிறைத்துறை டிஐஜி ரூபா நேற்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஜிபியும் காத்திருப்போர் பட்டியல் வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? அதாவது சிறைத்துறை விதிகளில் தெரிந்தவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக அவர் ஒரு பெண் கைதி. பெண்ணாக இருக்கிற பொழுது அவர்களுடைய பொதுவாக ஆண்களுடைய நிலைமை வேறு, பெண்களுடைய நிலைமை வேறு. அவர்கள் சில நேரங்களிலே தங்களுடைய ஆடைகளை திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கூட இருக்கலாம். பார்வையாளர்களை பார்க்க திடீர்னு வரும்பொழுது அவருடைய பிரைவேசி, அவருடைய தனிப்பட்ட இது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால தான் உங்களுக்கு சிறையில் அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. டைரெக்டாக நேரடியாக பார்க்க முடியாத அளவுக்கு. இது மாதிரி சிறைத்துறையில் இன்னும் சொல்ல போனால் இந்த குற்றச்சாட்டே அடிப்படை ஆதாரமற்றது என்றதை அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்கிற 5 அறை, இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த அறைகள் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு இருப்பதாக கூறியுள்ள வீடியோ காட்சிகள் சசிகலா அறைதானா என்பதை கர்நாடக அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை என்று சொல்கிறார். பொதுவாக சிறையில் அரசியல் கைதிகளோ அல்லது பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களோ வந்தாக்கா அது சில வசதிகளே சிறை விதியானது செய்து கொடுக்க அனுமதி அளிக்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் டாக்டர் ஹல்காஜி பழனி பாபா இருந்தார். அவர் சிறையில் கொடுக்குற உணவு சாப்பிட மாட்டார். அவர்களுக்கு தனியாக ரேஷனை கொடுப்பாங்க. அவர் தனியாக சமைச்சு தான் சாப்பிடுவார். இப்போ இந்த 5 அறைகளும் சசிகலா தரப்புல கேட்டு சிறைத்துறை கொடுத்ததாக எடுத்துக்கணுமா? இப்போ நீங்கள் சொல்றது இல்லை, எங்களுடைய சின்னம்மா அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே எங்களுடைய கர்நாடக மாநில கழக அமைப்பாளர் புகழேந்தி அவர்கள் தெளிவாக சொன்னார். ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்ல சிறையில் இருக்கிற சில பேருக்கு ஒத்துக்கா. ஏன்னா மொத்தமாக அந்த கல்யாண சமையல் மாதிரி மொத்தமாக செய்கிறதுனால சில பேருக்கு அந்த பெரிய பெரிய அண்டாவில் வச்சு பெரிய தீயிட்டு இது பண்ணும்போது உடம்பு ஒத்துக்காது. நாங்களே சிறையில் போயிருக்கிறோம். நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும்போது மாதக்கணக்கில் சிறையில் இருந்துருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் கூட சிலருக்கு ஒத்துக்காது, டயரியா மாதிரிலாம் ஆகும். அப்படிலாம் இன்னொரு செய்தி வந்திருக்கு. போயஸ் தோட்டத்தில் இருந்த அந்த சமையல்காரர் இப்போ சசிகலாவுடைய தங்கி இருக்கிறாங்க சிறையில் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதாவது செய்தித்தாள்களில் வந்திருக்கு. நான் ஒரு பழமொழி உண்டு, யானை குழியில் விழுந்தால் எறும்பு கூட மண்ணை தள்ளி பார்க்கின்ற கதையில் அவங்க பாவம் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, ஏதோ சட்டம் கிட்டன்னு சொல்லி நீங்கள் தண்டிச்சிருக்கிறீங்க, அவங்க மறுசீராய்வு மனு அனுப்பி அவங்க வெளியில் வராங்கன்றது அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்களுக்கு அந்த வசதி செஞ்சு கொடுத்துட்டாங்க, இந்த வசதி. அந்த அம்மா புகழேந்தி நான் வீட்டில் இருந்து கொண்டாருங்க, நான் சிறைத்துறை அதிகாரியோட சிறப்பு அனுமதி பெற்று கொண்டாந்து தரணும், வேணாம் நான் சிறையில் இருக்கிற சாப்பாட்டையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க அவங்க. அதனால் இந்த வசதி இதெல்லாம் அந்த சிறைத்துறை அதிகாரிகள் சொல்லியிருப்பது போல இது ஒரு புடைந்துரைக்கப்பட்ட ஒரு செய்தியாக தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி எங்களை மிரட்டுகிற, அதாவது எங்களை தொடர்ந்து மிரட்டலிலே வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சில சக்திகள் இப்படி கூட செயல்படலாம். யாருன்னு மக்களுக்கே நல்லா தெரியுமே. பேசும் ஐயா மத்திய அரசு தான் தெளிவாக சொல்கிறாரு, மக்கள் இவங்க தெளிவாக தெரியும். இந்த சிறை விதிகள் ஐயா ஒரு செய்தி சொன்னார், புகழேந்தி இது மாதிரி கேட்டார், வீட்டில் சமைச்சு வருவான்னு. எந்த மாநிலத்து சிறை விதிகளும் குக்குடு ஃபுட், அதாவது சமைத்து வெளியில் சமைத்து வரப்பட்ட உணவை சிறைக்குள்ளே அனுமதிப்பதில்லை. சிறைக்குள்ளே செஞ்சுக்கலாம். இவங்க ஐயா சொன்னது மாதிரி அங்கே 2 விதமான சிறைவாசிகளாக இருக்கிறாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்து எடுத்துக்கொண்டால் ஏ வகுப்பு, பி வகுப்பு என்று சொல்வார்கள். ஏ வகுப்பு என்பது ஆங்கிலேயர் காலத்தில் மிக கல்வி அறிவு பெற்ற, வசதி கொண்ட, உயர் வாழ்க்கை வாழக்கூடிய, சமூகத்தில் பெருந்த அந்தஸ்து கூடிய அல்லது அரசியல் போராட்டக்காரர்களுக்காக வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் குற்றவாளிகள் கூட அந்த ஏ பிரிவை பயன்படுத்துவது வருத்தத்தக்க விஷயம். அது இங்கே கர்நாடகத்தை பொறுத்தவரை அந்த வேறுபாடு இல்லை. ஏ கிளாஸ், பி கிளாஸ் என்றது அங்கே வேறுபாடு இல்லை. அந்த மாநிலத்தை பொறுத்தவரை சிறைத்துறை என்பது ஊழலுக்கு பெயர் போனது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பெங்களூர் மத்திய சிறைக்கு நான் சென்றிருந்த பொழுது அந்த டிஐஜி கூட வராரு. உள்ளே வரும்பொழுது செல்ஃபோன் பேசிக்கிட்டே பேட்மிண்டன் ஆடிட்டு இருக்காங்க. நான் கேட்டபொழுது இதெல்லாம் சகஜனாரு. காலையில் 6 மணிக்கு
இட்லி கட்டி சட்னியோட உள்ள வருது. ஆக இப்படிப்பட்ட முறைகேடுகள் இருந்தது உண்மை. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது சாத்தியம்னா இப்பவும் இதெல்லாம் ரொம்ப சாத்தியம்னு சாத்தியம். இப்போ புரிஞ்சுக்கலாம். வந்து எலக்ட்ரானிக் மீடியா வந்த பிறகு எல்லாமே பெருமையான சாத்தியமாக இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்வையாளர்கள் யாருமே வந்து செல்லு வரைக்கும் அனுமதிக்கப்படுவதில்லை, வெளியில் தான் பார்க்கணும். இரண்டாவதாக இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையை வேணும்னு கேட்டால் அங்கே வந்து தனிப்பட்ட விஐபி வசதியெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் நிச்சயமாக அது ஒரு விசாரணை கமிஷன் வைத்திருக்க வேண்டும். அதற்கு மாற்று வந்து அதிகாரிகளை மாற்றுவதல்ல. அங்கே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பூசல் வந்திருக்கலாம். ஆக அங்கு பெங்களூர் சிறைத்துறை என்பது முறைகேடுகளுக்கு பெயர் போனது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்குமா என்று தோன்றுகிறதே தவிர, இல்ல இவ்வளவு அறைகள் பெறுவது சாத்தியமா? தங்குறதுக்கு ஒரு அறை, சமையலுக்கு ஒரு அறை, பொருட்கள் வைப்பதற்கு ஒரு அறை, பார்வையாளர்களை பார்ப்பதற்கு ஒரு அறைன்னு 5 விதமான அறைகள் வைத்துக் கொள்வதற்கு அங்க சாத்தியம். சிறை விதிகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு தண்டனை சிறைவாசிகள் அல்லது மற்ற சிறைவாசிகளோ தங்களுடன் கொண்டு வரக்கூடிய பொருள்களை தனியாக ஒரு அறை, பொருள் வைப்பறை இருக்குது, ப்ராப்பர்ட்டி ரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அங்கே கொண்டு வச்சிடணும். இவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது உடைகள், தண்டனை சிறைவாசி இருந்தால் சீருடை அனுமதிக்கப்பட்டிருந்தால் அந்த சீருடையில் இருக்க வேண்டும், மற்ற கலர் துணிகள் வச்சுக்கூடாது. இவங்க சீருடையும் போடல அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இன்னொரு செய்தியில வந்து 7 ஆண்டுகளுக்கு குறைவா தண்டிக்கப்பட்டிருக்கிறதுனால சீருடை தேவையில்லைன்னு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சாதாரண சிறை தண்டனை, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், ஆரை கூட கிடையாது, கடுங்காவல் தண்டனை கிடையாது. கடுங்காவல் தண்டனை சிறைவாசிகளாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சீருடை அணிந்திருக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். சாதாரண வெறுங்காவல் தண்டனை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு பணிகள் கொடுப்பதில்லை. ஆனால் அவர்கள் பணிகள் செய்வார்களே ஆனால் தண்டனை காலத்திலிருந்து சில நாட்கள் கழிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தனி அறைகள் என்பது பொருள்களை வைப்பதாக அனுமதிக்கப்பட்டிருப்பது விதிமுறை மீறிய செயல்தான். நிச்சயமாக அது வந்து சரின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவர்கள் பொருளை வைத்திருக்க முடியாது. அது மாதிரி தனி சமையலறை என்பதும் விதிகள் விட அனுமதிக்கப்படாத ஒன்று. தனியாக சமைச்சிக்கிறது வேற, கிச்சன்லேயே சமைச்சு கொடுப்பாங்க, அது விதிகள் அனுமதி உண்டு. சமையல்காரர் கூட தங்கி இருக்கிறாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அது உண்மையாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது, எங்களை மிரட்டுறதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, பொதுவாக நான் என்ன பார்க்குறேன்னாக்கா, இதில் சிறையில் இப்போ நாங்களும் சிறையில் பார்த்துருக்குறோம். இப்போ சிறையில் கிடைக்காத பொருளே இல்லைன்னு கூட வெளியில் இருக்கிறவங்க பேசிக்குவாங்க, போய் வந்தவங்க பேசுவாங்க. என்ன காரணம்னாக்கா, அவர்களுக்கு தரப்படுகிற அந்த ரேஷன்லேயே அந்த வார்டராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அதில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி, இப்போ 1 கிலோ போட வேண்டிய பருப்பு என்ன பண்ணுவாங்க, 1/2 கிலோ போட்டு மிச்சம் 1/2 கிலோ வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது செஞ்சு அங்கேயே ஒரு விற்பனை நடக்கும். இந்த கைதிகளுக்குள்ளே எனக்கு ஒத்துக்கலைங்க இந்த சாப்பாடு அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு ஏதாவது கூட செஞ்சு கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஒரு அதாவது சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக இருக்கணுமே தவிர வந்து அது வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருக்கக்கூடாது. மக்களை வந்து திருத்துற மாதிரி பேசுறத பார்த்தா ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இதை கண்டுக்காம விட்டுறணும், பேசாம கடந்து போயிடணுங்கிற தொழிலே பேசுற மாதிரி. அப்படி கிடையாது. இப்போ சிறைத்துறையில இருக்கிற சீர்திருத்தங்களை செய்யணும், சிறைத்துறை அதிகாரிகள் ஊழல்ல ஈடுபடுறாங்க, குற்றச்சாட்டுல ஈடுபடுறாங்க, சிறை கைதிகளுக்கான உணவுல வந்து அவங்க வந்து குவான்டிட்டியை குறைக்கிறாங்கிறது அது வேற. இங்க நம்ம பேசுறது பெரிய குற்றச்சாட்டு. 5 அறைகள் இருக்கு, சமயக்காரர் உள்ள தங்கி இருக்கிறாரு, 2 கோடி ரூபாய் பணம் கையாளப்பட்டிருக்கிறன்னு சொல்றது அதிகாரிகள் அதிகாரியே சொல்றாரு. பேசுறோம் இப்படிப்பட்ட அறைகள் என்பது நான் சொல்றேன். அதாவது இப்போ நாங்கள் சில விவிஐபிங்க வந்து சிறையில் இருக்கும்போது இப்போ பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வந்து 2 பேர் 3 பேர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதை கணக்காக வச்சு தனித்தனி அறைப்பா. அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய தலைவர்களுக்காக சில பேர் விட்டு கொடுத்துருவாங்க. சரி, அந்த அறையில் நீங்கள் உங்கள் பொருளை வச்சுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி சிறையில் இது முதல் குற்றச்சாட்டு இல்லை. இது மாதிரி தொடர்ந்து ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு பணம் கொடுத்த வழக்கு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சசிகலா தரப்பு மீது, தினகரன் தரப்பு மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். அதாவது இப்படித்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது திமுக ஆட்சி காலத்தில் கடுமையான வழக்குகள்லாம் போட்டு 13 வழக்குகள் போட்டு 13லையும் அம்மா விடுதலையாகி தான் வந்தாங்க. தன்னுடைய அரசியல் செல்வாக்கையோ அல்லது மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய செல்வாக்கையோ பயன்படுத்தி அவர்கள் விடுதலையாகவில்லை, நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நிரபராதி என்று வந்தார்கள். இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக இருந்த 13வது வழக்கில்
இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. மறுசீராய்வு மனு அல்லது வேறு ஏதாவது மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்னும் முடிந்த முடிவல்ல, இவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு ஒரு முடிந்த முடிவல்ல. இன்றைய லெவல்ல சிறையில் வசதிகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்கிறது புதிய வழக்கு தான். என்ன ஆதாரத்தோட சொல்றாங்க? அந்த அதிகாரியே மறுக்கிறாரு. அப்படிலாம் எந்த டிஜிபி மறுக்கிறாரு, டிஐஜி. இப்போ மேலதிகாரிக்கும் கீழ் அதிகாரி சில நேரத்தில் பிரச்சனை இருக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வீடியோ காட்சி அழிச்சிட்டாங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ எப்படி டைம்ஸ் நவுல வந்தது? ஆக இது அந்த அறைதானா, இந்த மாதிரியான வசதிகள் இருக்கக்கூடிய அறை சசிகலாவுக்கு ஒதுக்கப்பட்ட அறைதானா அப்படின்னு சிறைத்துறை அதிகாரியே சொல்லியிருக்கிறார். ஆக இது நீங்க மக்களை குழப்பற மாதிரி தான் இருக்குது தவிர இதில் ஒரு தெளிவான இது இல்லை. அதே மாதிரி சில அந்த திரைமறை அந்த இது ஸ்கிரீன் போடுறது அந்த மறைவாக வச்சுருந்தலாம் நான் சொல்கிற மாதிரி அது பெண்களுக்கான பிரைவசியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உள்ள நடவடிக்கை. இது ஒன்றும் பெரிய சட்டமீறல் கிடையாது, சிறைத்துறை விதிகளுக்கு மீறான செயல் அல்ல. ஐயா ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க, இது மாதிரி சிறைகளில் விதிமீறல்கள் நடக்கும், வார்டர்கள்லாம் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து, அது மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த சிறைகளில் தமிழகத்தை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால் 1990 2006க்கு முன்பாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர்கள் பல்வேறு போராட்டங்களில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றார். அவர் திருச்சியில் ஒரு கள்ளக்குடி போராட்டத்துக்காக 6 மாத காலம் சிறை தண்டனை பெற்றார் திருச்சியில் 1953ஆம் ஆண்டு. அப்பொழுது 6 மாதம் கடந்த ஒரு கடுங்காவல் தண்டனையின் பொழுது அவருக்கு அளிக்கப்பட்ட வேலை புல் பிடுங்குவது. அந்த சமயத்தில் சிறைவாசிகள் கையிலே தங்களுடைய மண்பானையை வைத்துக்கொண்டு அதிலே தான் மலம் கழிக்க வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும், அதை எடுத்துக்கொண்டு கொட்டி போக வேண்டும். இது எல்லாம் மாற்றி சிறைவாசிகள் நலனுக்காக அவர் பல்வேறு நலன்களை கொண்டு வந்தார். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னால் ஏ வகுப்பு பி வகுப்பில் ஏ வகுப்பு சிறைவாசிகளுக்கு புலால் உணவு கொடுத்தாங்க, மற்றவர்களுக்கு கிடையாது. அதனால் என்ன ஆச்சுன்னா சென்னை மத்திய சிறைச்சாலையில் 2000 எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பெருச்சாளி, பூனைகள், காகம், பாம்பு இவையெல்லாம் கைதொன்றும் தப்பிக்காது. அதை வெட்டி அவர்கள் சமைத்து சாப்பிடக்கூடிய இதெல்லாம் இருந்தது. இதை தெரிந்தவுடன் வாரத்திற்கு ஒரு நாள் அனைத்து சிறைவாசிகளுக்கும் 115 கிராம் சிக்கன் கொடுத்து கொண்டாங்க. இப்படி இங்கே முறைகேடுகள் என்பது குறைக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மறக்க முடியாத உண்மை. ஆனால் அதே சமயத்தில் சிறைவாசிகளின் நலன் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், சிறை விதிகள் கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும். தண்டனையுடைய நோக்கமே அவர் சீர்திருத்துவதுதான். இந்த சசிகலா அவர்களை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல வெளியிலையும் அதே குற்றம், உள்ளேயும் அதே குற்றம் பொழுது மக்கள் நம்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல அதுல உள்நோக்கம் இருக்குன்றாரு. அந்த ஐயாவோட உள்நோக்கம் அவரே சொல்றாரு, எதுவும் நிரூபிக்கப்பட்டு தண்டனை இல்ல ஒரு குற்றச்சாட்டு என்பது பொழுது இப்ப என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்த ரூபா டிஐஜி இருக்காங்களா ஐபிஎஸ் அதிகாரி, கிட்டத்தட்ட அவரோட 17 ஆண்டு பணிக்காலத்தில் 31 முறை மாற்றப்பட்டிருக்கிறார். ஆக அவர் ஏன் மாற்றப்பட்டார் என்றால் நேர்மையான அதிகாரம். அதனால தான் அவருடைய குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. சித்தராமையா விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு, பிஜேபி இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது, அரசியல் ரீதியாகவும் இந்த விவகாரம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இல்ல இப்ப துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் மேல இது பண்ணி சார்ஜ் ஷீட்ல அவர் பேரே இல்லை. இப்படி நீங்கள் இதெல்லாம் ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக போடப்படுகிற வழக்குகளே தவிர இதில் உண்மை இருக்கா, ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இதில் ஒன்றுமே இருக்கா, வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். அதாவது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், ஏன் திமுக ஆட்சி காலத்தில் அம்மா மீது அப்படிப்பட்ட அத்தனை வழக்குகள் போடப்படுது, அதெல்லாம் முறையான வழக்காது. நீங்கள் யாரை வச்சு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கு, அதையே மீறி இதுல என்ன உள்நோக்கம் இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். டிஎஸ்பி வச்சு நிறைய பேசியாச்சு. இல்ல அது மாதிரி தான் இது ஒரு மிரட்டலுக்காக. சரி, அப்ப திமுகன்னு நீங்க வெளிப்படையா சொல்றீங்க, இப்ப இதுல என்ன உள்நோக்கம், யாரு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். இல்ல இது நான் வெளிப்படையா நான் சொல்றதுல இது எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவானது ஒரு வலிமை வாய்ந்த 2 கோடி தொண்டர்களை நோக்கி வீறு நடை போட்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அடுத்தது அம்மா அவர்களை பொறுத்தளவில் சில காரணங்களுக்காக சிலவற்றை தவிர்த்தார்கள். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பொதுவாக அனைத்து பிரிவு மக்களுக்கும் நாம் பொதுவானவர்களாக இருக்க பாதுகாப்பானவர்களாக நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் 15 நிமிஷம் பேசியே தான் தீரணும். நீங்க பதில் சொல்றதுக்கு நேரம் கடத்தவே முடியாது. இன்னும் 15 நிமிஷம் நம்ம இதை தான் பேச போறோம். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புல இருக்கு, பிஜேபி இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு, முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு விசாரணைக்கு. எடியூரப்பா உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிட்ட பேசியிருக்கிறாரு. நீங்க உள்நோக்கம் கொண்டதுங்கிறீங்க, யாரு பண்றா? திமுக கடந்த காலத்துல பண்ணுச்சு, அதை விட்டுருவோம், நிறைய பேசிட்டோம். இப்ப யாரு பண்றாங்க? இல்ல இப்ப அங்க ஆளக்கூடிய
காங்கிரஸ் அரசுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா என்ன சொல்றாரு? இது மாதிரிலாம் பேட்டி கொடுக்கக்கூடாது, இது வந்து நடக்கல அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப ஏன் நீங்க அந்த முதலமைச்சர் உள்நோக்கம் இருக்கு, ஏன் உங்களை சிக்கல்ல மாட்ட வைக்கணும்னு யாரு நினைக்கிறாங்கன்னு கேக்குறேன். யார் மேல நீங்க சந்தேகப்படுறீங்க? ஏன் எங்களுக்கு வந்து இப்ப காங்கிரஸ் வந்து எங்களுக்கு எதிரியா நிக்குது, அந்த ஆளுது அந்த மாநிலத்துல, ஏன் அவங்களா இருக்கக்கூடாது? அதனால வந்து இல்ல எங்களோட வந்து ஏதாவது எதிர்காலத்துல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மத்திய அரசாங்கம் பிஜேபியில காங்கிரஸ் மீது இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. காங்கிரஸ் மீது எல்லாருமே நாங்கள் அதாவது அனைத்து இந்திய அண்ணா பிஜேபிங்கிற வார்த்தையை உச்சரிப்பீங்களா உச்சரிக்க மாட்டீங்களா? அனைத்து எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான்லாம் கழக செய்தி நான் துணிச்சல எங்க வேணாலும் என் மனசுல பட்டதை சொல்லுவேன். நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்போ போடப்படுகிற வழக்குகள்லாம் வந்து அப்படியே நிரூபிக்கப்பட்ட உண்மைகளா? இதெல்லாம் வந்துங்க நான் தான் மறுபடியும் சொல்றேன், அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக தமிழகத்தில் காங்கிரஸ் மேல சந்தேகமா, பிஜேபி மேல சந்தேகமா, ரெண்டு பேர் மேலேயே தான் சந்தேகம். நாங்கள் வளரக்கூடாது என்று நினைக்கின்ற அத்தனை பேர் மீது எங்களுக்கு அந்த ஐயம் இருக்கு. நான் இன்னொன்று கூட சொல்றேன். இப்ப கூட சில பேர் என்ன பண்றாங்க, வந்து இந்த எங்கள்ல இருந்து சில பேர் பிரிஞ்சு போய் வெளியே நின்று சில பேசுறாங்க. அப்போ எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை நான் ஒன்னா தானே இருந்தோம், நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா அப்ப வேற யாராவது தூண்டி விட்டுருப்பாங்களோ அப்படின்னு எங்க ஆளுங்க மேலே எங்களுக்கு சில பேர் சந்தேகம் இல்லையா? அது மாதிரி தான் இதெல்லாம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திமுகவை அழித்து விட வேண்டும் அல்லது இதனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சக்திகள் எதுவாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரியான எல்லாருக்கும் காரணமா இருக்காங்க. பிஜேபி அது காங்கிரஸ் இருக்கலாம், பிஜேபி யார் வேணாலும் இருக்காங்க. இல்லை இப்போ ஐயா சில செய்திகள் சொன்னாரு, ஜெயலலிதா அவர்கள் மீது இப்போ திமுக ஆட்சியில் வழக்குகள் போடப்பட்டது, அந்த வழக்குடைய நிலைமை என்ன, அது எப்படி முடித்து வைக்கப்பட்டது, முடித்து வைக்கப்பட்ட நீதிபதிகளுக்கு எப்படியெல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு பதிவு அளிக்கப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு தெரியும். அதனால் அதில் நான் போக விரும்பலை. நான் சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அவர்கள் மீது சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற காங்கிரஸுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவர்கள் பொதுச் செயலாளரா என்பதில் அவர்கள் கட்சிக்குள்ள பல்வேறு நிலைகள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சட்டத்துறை அமைச்சருடைய CV சண்முகம் ஒன்று சொன்னார், அவங்கெல்லாம் எங்கள் சின்னம்மா இல்லை எங்கள் அம்மானார். இன்றைக்கி அவர் சொல்லுவாரா தைரியமாக சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு திமுகவுக்கோ மற்றவங்க என்ன உள்நோக்கம் இருக்குது, அவங்க மேலே போய் கற்பிங்கன்னா. ரெண்டாவது, தமிழகத்தில் இருக்கக்கூடியதா கர்நாடக அரசில் இருக்குது. கர்நாடகத்தில் ஊழலுக்கு பெயர் போனது சிறைத்துறை என்பது எல்லோரும் தெரிந்த விஷயம் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்குமா? ரெண்டாவது, அதை குற்றம் சொல்லியிருக்கக்கூடிய அதிகாரியுடைய நம்பகத்தன்மையை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அதில் உண்மை இருக்கும் என்று தான் தோன்றுகிறது. ஆக இதில் ஐயா சொன்ன மாதிரி ஐயா நேரடியாக பதில் சொல்லவே மாட்டேன்றார். தைரியம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, பிஜேபி தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறதுக்கு தயங்குறாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய பிக் பாஸ் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், யார் பிஜேபி அங்கே ஆளலையா, அதனால அவங்க செய்வதற்கான வாய்ப்பு. பிஜேபி பாண்டிச்சேரியில் கூட தான் ஆளலை. ஆனால் அங்கே நடப்பது என்ன? அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு உறுப்பினர் நியமிக்கிற அதிகாரம் இல்லாமல் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களை எப்படி நியமிக்குது? எப்படி மணிப்பூரில் மற்ற இடங்களில் எப்படி ஆட்சி காப்பிட்டது? ஆக பிஜேபி என்பது ஒரு உள்ளுருவி ஊடுருவி செய்யக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி. அது அவர்கள் நிச்சயமாக அதை செய்வாங்க. இங்கேயே அதான் நடந்துடுது. இவங்களுடைய தலைமை நிலையம் வந்து லார்ட்ஸ் காலனி கிடையாது. இங்கே கமலாலயமும் டெல்லியில் இருக்கிற அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அவர்களை எப்படி மிரட்டி பார்க்க என்பது மக்களுக்கு தெரிந்த உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக உண்மை இருக்குமே, ஆனால் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய நிலை. இல்லை ஏனைய மாநிலங்களுடைய ஆளுநர்களுடைய அதிகாரம் என்பது வேறு, புதுச்சேரி மாநிலத்தினுடைய அதிகாரம் என்பது வேறு. அதில் ஆளுநருக்கு லெப்டினன்ட் கவர்னருக்கு அந்த நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு. முன்ன ஆட்சியில் கூட இவர் நம்ம நீங்க பிஜேபிங்கிற பெயரை உச்சரிக்கிறதுக்கு தயங்குறீங்க அப்படிங்கறத இல்லை. நாங்கள் எங்களுக்கு அதான் சொல்றேன், நாங்கள் வந்து மற்றவங்கள மாதிரி பொத்தாம் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் வந்து குற்றம் சாட்டிட முடியாது. எங்களுடைய யூகங்கள், எங்களுடைய சந்தேகங்கள், இது காரணமா இருக்கலாம், அது காரணமா இருக்கலாம் கூட நாங்க உறுதிப்படுத்தி சொல்ல முடியாததுக்கு என்ன காரணம்? பிஜேபி மேல சந்தேகம் இல்ல, நாங்க அவங்க காரணமா இருக்கலாம்னு சொல்றோம். அங்க கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆளுகிற காரணத்தினால அது அவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து தொடர்ந்து அதிமுகவை களங்கப்படுத்த வேண்டும் என்று பல பேரும் சேட்டை வாரியை இறைக்கிறார்கள். அதுல ஒருத்தர் அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு எங்களுடைய சந்தேகத்தை நாங்கள் வெளிப்படுத்துறது எங்களுக்கு உரிமை இருக்கு. ஒரே ஒரு செய்தி, ஐயா வந்து பிஜேபி மாநில ஆளுநர்கள் பற்றி வேறுபாடுகளை சொன்னார். மேற்கு வங்காளத்தில் ஒரு ஃபேஸ்புக் செய்தி அடிப்படையாக கொண்டு ஒரு கலவரம் நடைபெற்றதாக ஒரு செய்தி. உடனடியாக அந்த ஆளுநர் என்ன பண்ணுறாரு, மம்தா பானர்ஜியை வரவழைச்சு கேட்குறார். அப்பொழுது அவர் மரியாதை குறைவாக பேசினார் என்றெல்லாம் செய்திகள் வந்தன. ஆனால் தமிழகத்தில் ஒரு வீடியோ வருது, ஒரு MLA பேசுனதாக, அதை ஆதாரமாக கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநர்கிட்ட கொடுக்குறாரு.
ஆளுநர் ஒப்புக்கு என்ன பண்ணுறாரு, சபாநாயகருக்கும் தலைமைச் செயலருக்கும் அனுப்புகிறாரு. சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தனிப்பட்ட இது அதை நான் சபையில் வைக்க மாட்டேன்றாரு. ஏன் இங்கே முதலமைச்சரை வழக்கம் இருக்கிறாரு? இங்கே வந்து இல்லை முடிச்சிடறேங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் செலக்டிவாக இருக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான, அதாவது பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இருந்தால் அது எப்படி சிதைப்பது, தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தங்களுக்கு அடிமைகளாக இருப்பவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பிஜேபி முழுவதுமாக இயக்குகிறது. அந்த ஓரங்க நாடகத்தின் ஒரு உச்சகட்டம் தான் இந்த இது. இல்ல நீங்களும் பிஜேபி மீது சந்தேகம் இருக்குன்னு வலுவான ஒரு கருத்தை நீங்க நிகழ்ச்சியில சொல்வதற்கு தயங்குறீங்க, அச்சப்படுறீங்க. கட்சியுடைய பொதுச் செயலாளர் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. முதலமைச்சர் இது வரைக்கும் பேசவே இல்லை. கட்சியுடைய அமைச்சர்கள் யாருமே இது குறித்து கருத்துக்கள் சொல்லவே இல்லை. மூத்த நிர்வாகிகள் யாருமே இதை பத்தி பேசவே இல்லை. இது எப்படி எடுத்துக்க? இல்லை நான் உங்களுக்கு இன்னொன்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நாங்கள் வந்து வன்னியர் சங்கம் பாமகலாம் வச்சுருந்தோம். அந்த நேரத்தில் எங்களை வந்து எதிர்காலத்தில் இவங்க வந்து நமக்கு கூட்டணிக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக 5 பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. அப்போது அவங்களாம் என்ன கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, நிலத்தை அபகரித்தவங்க, இந்த மாதிரி குண்டாசு இந்த காரணங்களுக்காக தான் தொடர்ந்து குற்றங்களை செய்வதை தொழிலாக கொண்டவர்கள் அப்படின்னு இருக்குது அந்த குண்டாசு இதில். அது எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க. இப்போ புதுவை மாநிலத்தில் செந்தில் ஒரு தம்பி, அந்த நாள் மேலே 10 வருஷமாக எந்த வழக்கும் கிடையாது. இன்றைக்கு புதுவை காங்கிரஸ் அரசாங்கமான என்ன பண்ணுது, அவரை கட்சிக்குள்ள மிரட்டி வச்சா தான் கட்சியில இணைஞ்சிருவார், தனக்கு ஆதரவா இருப்பாருன்றதுக்காக. நான் கேட்டது கட்சியுடைய பொதுச் செயலாளர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் முதலமைச்சரும் அமைச்சர்களும் நான் பேசல, ஏன் எந்த விதமான கருத்தையும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை, அவங்க மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லல, இல்ல அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொனிலையும் கருத்து சொல்லல, எதுவுமே சொல்லாம அமைதியாக இருக்காங்க. அம்மா கூட வந்து எங்களுடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் கூட இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே பதில் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப முக்கியமானது பிரச்சனைக்குரியது ரொம்ப சிக்கலாக வருதுன்னும் போது தான் அவங்க ஏன்னா கருத்து சொல்லுவாங்களே தவிர்த்து அதுவரையில் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு 1008 வேலைங்க. இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து அம்மா வழியில் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து எத்தனையோ நல்ல காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து அவருக்கு அதில் தான் கவனம் இருக்க முடியும் தவிர்த்து இந்த இதெல்லாம் அறிக்கை விட்டுக்கிட்டு அப்போ அதில் ஒரு என்ன பண்ணுவோம் முதலமைச்சர் இல்லை. எப்படி நீங்கள் எவ்வளோ எளிமையாக அதை கடந்து போகிறீங்க? 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாங்க சிறைத்துறைக்கு, டிஜிபிக்கு, வசதிகள் பெற்றிருக்கிறாங்கன்னு இந்தியா முழுவதும் எல்லா ஊடகங்கள்லையும் செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு நீங்க முதலமைச்சர் ஏன் ரியாக்ட் பண்ணல, அமைச்சர்கள் ஏன் ரியாக்ட் பண்ணல? எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண முடியாது, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா கட்சியுடைய பொதுச் செயலாளர் சுமத்துற குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல முடியாது. அது நிரூபிக்கப்பட்டிருந்தால் அப்ப நாங்க கருத்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. இப்ப கொடுத்தாங்களாம், இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரி மறக்கிறாங்க. இப்ப கூட சரவணன் இது எதை காட்டுதுன்னா உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளவு அதிகமாயிடுச்சுங்கறத காட்டுது. நான் சொல்லிடுறேன், அதை மறந்துடும். வீடியோ ஆதாரத்தை கொடுத்தும் கூட இங்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலன்றாங்களே. வீடியோ ஆதாரத்தில் இருக்கக்கூடிய கதாநாயக சரவண எம்எல்ஏ என்ன சொல்றாரு, இது நான் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டார். நான் அப்படி சொல்லவே இல்லைன்றார். என்னங்க, அதாவது என்ன ஒன்னாலும் இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞான கருவிகளில் வச்சுக்கிட்டு என்ன ஒன்னாலும் பண்ணலாம். அப்ப சொன்னோம்ல, பதில் சொன்னோம்ல. நீங்க அந்த ஆதாரத்தை வச்சு இருக்க சரவணனே மறுக்கிறாரு, சரவணனே மறுக்கிறாரு. அந்த ஆதாரத்தை வச்சு நடவடிக்கை எடுக்கணும் உடனே இந்த அரசு மீது உடனே நடவடிக்கை எடுத்து ஆதாரமற்றது சபான இவரே மறுத்துட்டாருன்னு ஒரு கருத்தை சொன்னாங்களா இல்லையா? இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இது வரைக்கும் வரவே இல்லையே. சசிகலா விவகாரத்துல கிட்டத்தட்ட 2-3 நாளா இந்த விவகாரம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் யாருமே ரியாக்ட் பண்ணல, முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணல, அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ணலையேன்னு கேட்கிறேன். ஏங்க, இன்னும் ஆகாயத்தில் ஒரு கோட்டை இருக்கிற மாதிரியும் அதில் உங்கார எந்தார அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இது ஒரு யூகமான செய்தி, இதுல ஆதாரம் இல்லாத, அடிப்படையில் ஆதாரம் இல்லாத செய்தி. இதுக்கு போய் என்ன ஒரு முதலமைச்சர் டிஜிபி, மாநில சிறைத்துறை டிஜிபி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் கருத்து சொல்லாமல் நாளைக்கு அப்படி கூட ஒரு எதிர் விமர்சனம். சிறைத்துறை டிஜிபி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு, டிஐஜி மாற்றப்பட்டிருக்கிறாங்க, அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க, உள்துறை அமைச்சரை எடியூரப்பா பார்த்து பேசியிருக்கிறாரு, முதலமைச்சர் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. இதை விட என்ன உங்களுக்கு சிம்டம்ஸ் வேணும்னு நீங்க தான் பார்க்கணும். அதாவது அங்க எடியூரப்பா பாஜக எதிர்கட்சி, காங்கிரஸ் ஆளுங்கட்சி. இப்போ அந்த ஆளுங்கட்சி மேலே எதிர்கட்சி வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சா தான் வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும். இந்த அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. ஆனால் இதில் நாங்கள் பகடக்காயாக உருட்டப்படுறோம். எங்களுடைய வெறுவாயை மென்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு தண்டனை பெற்று இருக்கக்கூடிய எங்களுடைய சின்னம்மா அவர்களும் அவங்க சேர்ந்தவங்க சசிகலா விஷயத்தை பயன்படுத்தி தான் பிஜேபி இங்கே ஜெயிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. துருப்பு கிடைச்சாலும் அரசியல்வாதி பயன்படுத்த நினைப்பாங்க. ஏதோ எப்பா
வெளியில் வந்து என்ன ஒரு இது பண்ணாங்க, இவங்க அந்த தப்பை பண்ணுறாங்க இந்த தப்பை பண்ணுறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, இந்தியாவிலேயே வந்து ஏதாவது தெரியாமல் அல்லது வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக சில குறைகள் இருக்கலாம். ஆனால் அம்மா அவர்களுடைய பேரும் புகழும் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக எனக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு அமைச்சரும் நாங்களே சில பரிந்துரை எடுத்து போனோம். ஏங்க நீங்கள் வேற சும்மா இதெல்லாம் வேணா அது முறையால் நடக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமைச்சர்கள் நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சி கார்த்திகேயன் என்ன கேள்வி கேட்கிறாரு, தீரன் என்ன பதில் சொல்றாருன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு தூரம் மழுப்பலா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு ஏன் முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணல, ஏன் அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க? இவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை. சசிகலா தான் பொதுச் செயலாளரா, தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர் என்பதை இதுவரைக்கும் அமைச்சர்கள் யாரும் பேசுறதுக்கு மறுக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு அது ஒரு காரணமாக இருக்கலாம் இவங்க ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டால் நாளைக்கு இவங்க மேலே ஏதாவது சொல்லிட்டு இந்த 2 கோடி ரூபா வருமான பிரச்சனை வந்து இவங்க மேலே வந்துருமோன்னு ஒரு அச்சம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம் நிச்சயமாக. ஏன்னு கேட்டால் ஐயா ஒன்று சொன்னார், சரவணன் வந்து மறுத்துட்டார் சொல்லிட்டு. அது அவர் தலைவி வழியில் வந்தவர் அவர், அதனால தான் மறுத்துருக்காரு. எப்படின்னு கேட்டால் டான்சி வழக்கில் வந்து கையெழுத்து போட்டு என் கையெழுத்தே இல்லைன்னு சொன்னது அடிப்படையில் அதை ஃபாலோ பண்ணி இவரும் அந்த வீடியோவில் இல்லது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு ஏன் அச்சம், ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு? ஒரு பொதுச் செயலாளர், நான் தான் கேட்டேன், இவங்க எனக்கு சின்னம்மா இல்லை அம்மா அப்படின்னு அழுது புரண்டு ஒரு மாதிரியாக பேசக்கூடிய சிவி சண்முகம் கூட இந்த 2 கோடி ரூபா எங்கள் இவங்கள பொய் குற்றச்சாட்டுன்னு ஏன் சொல்கிறதுக்கு தயங்குறாரு? ஏன் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு கத்துனாங்களே? சிறையில் வந்து ஜெயலலிதா அவர்கள் சிறைப்பட்ட பொழுது, சசிகலா சிறைப்பட்ட பொழுது மண்சோறு சாப்பிட்டாங்களே, எல்லா கோயிலும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்களே, இவரெல்லாம் ஏன் இப்போ வந்து அமைதியாக இருக்கிறாங்க? என்ன காரணம்? அப்போ நடித்ததெல்லாம் நடிப்பா? என்ன காரணம்? பதவிதான் இவர்களுக்கு ஒரே குறிக்கோளா? இதைத்தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் சொல்ல எங்களுக்கு நேரம்ன்றாங்க. உங்களுக்கு மக்களை பார்க்கறதுக்கே நேரம் இல்லையா? அப்புறம் என்ன இந்த விஷயத்துக்கு நேரம் சொல்றீங்க? என்னதான் செய்யறீங்க? முடிச்சு போட்டு பேசக்கூடாது. இப்போ கருணாநிதி அவர்கள் வந்து ராஜாத்தி யாருன்னு கேட்டபோது நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்? கனிமொழியின் தாயா இருங்க. அப்ப இவங்களுக்கு அவர் நெஞ்சுறுதி உங்களுக்கு வசதினாக்கா எப்படி நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? தனிப்பட்ட ரீதியா இந்த இடைவேளைக்கு பிறகு பேசும். போராடிய மாணவிக்கு எதிராக குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் எதிரியல் படிக்கக்கூடிய மாணவி வளர்மதி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெடுவாசல் கதிராமங்கலம் போராட்டத்திலலாம் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தார்கள் அப்படிங்கிறதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. எப்படி பார்க்கலாம் கண்ணதாசன்? அதாவது தமிழகத்தில் பேச்சுரிமை, எழுத்துரிமை இவைகளெல்லாம் முற்றிலுமாக மறுக்கப்பட்டு காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது. மத்திய அரசுக்கு எதிராக நடக்கும் போராட்டமாக இது கருதப்பட்டு இவர்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களை ஒடுக்க முற்படுகிறார்கள் என்பதுதான் இதில் தெரிகிறது. இவர்களுக்கு இந்த மாணவி வளர்மதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது 7(1)A கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்றவியல் திருத்த சட்டம் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்கள் போராடினால், உதாரணத்துக்கு ஒரு பேருந்தை நின்று முறைச்சி பார்த்தாலே 7(1)A இன்வோக் பண்ணலாம், அந்த அளவிற்கு ஒரு சட்டம் அது. ஆக அங்கே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இன்று சொந்த மக்களையே ஒடுக்குவதற்காக பயன்படுத்துவது மிக மோசமான ஒரு விளைவு. ரெண்டாவது, இவர் மீது போடப்பட்டிருக்க வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நெடுவாசல் போராட்டத்துக்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை வைத்திருந்தார் என்பதுதான். அது கூட வீட்டில் வந்து அவருடைய தோழி ஜெயந்தி என்பவர் வீட்டில் வச்சிருந்ததான் தான் அந்த வழக்கே. ஆக ஒரு வழக்கை துண்டு பிரசுரத்தை வைத்திருந்தார் என்பதற்காக குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடலாமான்னா இங்கு தான் அரசியல் இருக்கிறது. ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுவதற்கு ஒரு கைது செய்யப்பட்ட பிறகு அதற்கான அந்த பேப்பர் புக்கை தயாரித்து அந்த மாவட்ட ஆட்சியாளர் கையொப்பமிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் கைது செய்யப்பட்ட செய்தி எப்போ வருதுங்கன்னா, குண்டர் தடுப்பு சட்டத்தில் இவர் டிடைன் பண்ண பிறகு தான் வெளியே வருது. ஆக இவர்கள் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டு போட்டிருக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன் அச்சம்? நெடுவாசல் கதிராமங்கலம் பிரச்சனையில் மாநில அரசு மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையை அளிக்குமேயானால் இந்த போராட்டங்களை கண்டு ஏன் அச்சப்பட வேண்டும்? அதே சமயத்தில் எவ்வளோ மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, போராட்டத்தில் கைது செய்கிறாங்க. அந்த ஆசிரியர் ஜெயராமன் வந்து அந்த கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்டார். அவங்களாம் என்ன பண்ணாங்க? தங்களுடைய சொந்த உரிமைக்காக, வாழ்வியல் உரிமைக்காக, தங்கள் நிலத்தை பாதுகாப்பதற்காக ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய மக்களே. எல்லா அரசுலேயும் போராட்டம் நடந்திருக்குது. ஆனால்
இப்படி குண்டர் தடுப்பு சட்டத்தில் காவலில் வைப்பதற்கு அளவுக்கு எந்த முகாந்திரமும் இல்லாமல் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது பேச்சுரிமையையும் வாழ்வுரிமையும் மறுக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. தீரன், அதாவது இங்கே கூட ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, நல்லா அமைதியாக 7 நாள் நடக்குது, கடைசி நாளில் பிரச்சனை ஆகுது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு மாநில அரசு திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் இதை விட கொடுமையெல்லாம் நடந்தது. அதாவது தமிழகம் இன்றைக்கு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது, இது நம்பர் 1. நீங்கள் பல ஆங்கில பத்திரிகைகள் பல ஊடகங்கள்லாம் தெளிவாகவே நேபாளில் தொடங்கி இது ஆந்திரா வரைக்கும் இன்றைக்கு எம்எல் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மாவோயிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கம் அவங்க கொண்ட கொள்கை சரி, ஆனால் தேர்ந்தெடுக்கின்ற வழிமுறைகள் தான் தவறானது. அவர்கள் உடனடியாக எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும், புரட்சி பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பாதையில் அவங்க வேகமாக செல்லணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி செல்லுகிற பொழுது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையை ஒரு அரசாங்கம் அனுமதிக்குமே ஆனால் இன்றைக்கு அன்ரெஸ்ட் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. ஆனா தமிழகத்துல மட்டும் துண்டு பிரசுரம் வச்சிருக்கிறதும் இருங்க, அதைத்தான் சொல்ல வருது. இது எங்க விநியோகம் செய்யறதும் எந்த விதத்துல இல்ல நீங்க இந்த அம்மா வளர்மதியை பத்தி அந்த மாணவி பத்தி நான் இதுவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, அவங்க பேம்ப்ளெட்ஸை இஷ்யூ பண்ணி இந்த அரசு மத்திய அரசாங்கத்தை கண்டு பயப்படுது, அவங்க பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் மாநில அரசையும் மத்திய அரசாங்கத்துக்கு பயந்து நாளைக்கு, ஏன்னா இப்போ தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சரும் சரி அம்மா வழியில் எப்படி நாங்கள் மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லலாம். கட்சி இல்லை எங்கள் கட்சி, அம்மாவும் மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் தடுத்தவர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தார்கள், இப்பயும் பொது சொத்தை சேதப்படுத்தினாங்க, வன்முறையில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு வளர்மதி மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? எங்க வளர்மதி மீது இல்லைங்க நான் சொல்ல வரது, இது சூழலை அங்கதான் கொண்டு போகிறதுக்காக சொல்ல வரேன். என்ன செய்வாங்கன்னா, இது மாதிரி மக்கள் போராட்டங்கள்ல இந்த தீவிரமான சிந்தனை உள்ளவர்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தை அவங்க என்ன அது எப்படி தவறு செய்வாங்கங்கிற அடிப்படையில் ஒருத்தர் செஞ்சிருக்கிறாங்க. சரி, நான் கேட்கிற வளர்மதி திருச்சி சிறையில் இருக்கும்போது வாடனை எட்டு வச்சவன்னு செய்தி வந்தது. அப்ப ஒரு சிறைக்குள்ளேயே இவ்வளவு கலாட்டா பண்றவங்க வெளியில எந்த அளவுக்கு நடந்துக்குவாங்க, கொஞ்சம் யோசிக்க வேணாமா? அதனால இந்த சிந்தனை உள்ளவர்கள்லாம் ஒரு அறவழியில தான் இப்ப நம்ம நாடு இப்ப எல்லாருமே அரசுக்கு எதிரான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்கன்னா எல்லா கட்சி தலைவர்கள் தானே பண்றாங்க. ஸ்டாலின் பண்றாரு, சீமான் பண்றாரு, எல்லா தலைவர்களும் பண்றாங்க, வேல்முருகன் பண்றாரு, எல்லா தலைவர்கள் தானே பண்றாங்க. அவங்க கையெறி கொண்டு எடுத்து செய்தி அவங்க மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னும் செய்தி வந்திருக்கு. அதே செய்தியில மாணவி அரஸ்ட் பண்ணக்கூடிய செய்தியை பதிவு செஞ்ச அதே செய்தித்தாள் அதையும் பதிவு பண்ணிருக்கு. ஏன் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல? இதே நெடுவாசல் போராட்டத்துக்கும் கதிராமங்கலம் போராட்டத்துக்கும் அவங்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அரசுக்கு எதிரான துண்டு பிரசுரங்கள் பதாகைகள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஏன் அவங்கள குண்டாஸ் ஆக்ட்ல கைது பண்ணலன்னு கேக்குறாங்க. இல்ல, ஜனநாயக வழியில யாரும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினா அரசு நடவடிக்கை எடுக்காது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகுன்ற ஒரு எண்ணம் வருகிற பொழுதுதான் அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நெடுவாசலை பொறுத்தளவில் நிச்சயமா அனுமதி கிடையாதுன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த இது மத்திய அரசாங்கம் மாநில அரசு மீறி அரசு அதுக்காக போராட்டம், நியாயமான போராட்டம், நான் அதை தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அதில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வெளியே லீக்கேஜ் ஆகுது, லீக்கேஜ் ஆகிற இடத்துல தீப்பற்றி இருந்துனாக்கா அண்மையில் பக்கத்தில் ஒரு 150 பேர் சத்த நிகழ்ச்சியெல்லாம் இந்தியாவிலேயே நடந்திருக்கு பிற இடத்துல. அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் மக்கள் கூட என்ன பண்றாங்க, போலீஸ் தடியடி நடத்தி அவங்களை கலைக்கிறாங்க. ஆக அரசு என்பது மக்களையும் பாதுகாக்கணும், இது மாதிரி தீவிரமா போராடுறவங்களையும் கண்காணிச்சு அவர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கைது செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஐயா தெரியும் 351 பிரிவின் கீழ சிஆர்பிஎஸ்ல தடுப்பு காவல் செய்யலாம். ஆனால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுவதற்கு ஐயா ஒரு வளர்மதி போன்ற ஒரு இளம்பெண்களை பார்த்து இவர் சட்ட ஒழுங்கை ஏற்படுத்துவார்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அதீதமானது. ஒரு உண்மை ஐயாட்டேருந்து வந்துருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த துண்டு பிரசுரங்களில் மாநில அரசும் மத்திய அரசையும் அவர்களை தூண்டுறாங்கன்றது தான் அவங்களுடைய அச்சம். மாநில அரசு பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. நான் கேட்குறேன், இதே மாநில அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் ஏன் முதலமைச்சருடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க? ஏன் போராட்டத்தை தொடர்றாங்க? ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் அவங்க யாரை சொல்ல விரும்புகிறாங்க? மத்திய அரசு சொல்ல விரும்புகிறாங்க, மத்திய அரசு சொல்ல மாட்டேன்றது. மத்திய அரசு மீது எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் கொதித்து எழுகிறார்கள். இவர்களை பற்றி யார் சொன்னாலும் கவலைப்படுறதில்லை. ஆனால் இந்த சூழலில் ஒரு இளம்பெண், ஒரு மாணவி தன்னுடைய ஆட்சியை மாற்றக்கூடிய அளவிற்கு வலிமைன்னு ஏன் அச்சப்படுறாங்கன்னு தெரியல. ரெண்டாவதாக இவங்க ஐயாட்ட கேட்டது இன்னும் பதிலே வரல. ஐயா
துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க கூட இல்லை. நீங்கள புரிஞ்சுக்கணும். துண்டு பிரசுரங்களை வச்சிருந்தாங்கன்றதான் வழக்கு. இல்ல இன்னொரு செய்தியில கல்லூரி வாசல்ல இருந்து அவங்க விநியோகம் கொடுத்தாங்க. நான் என்ன கேக்குறேன், ஏன் இதுல வெளிப்பட என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? ஜூலை 12 எல்லா கட்சியும் செய்றீங்கல்ல, துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறீங்க, போராட்டத்தில் ஈடுபடுகிற போது அதுதான் சொல்றேன். பதாகைகள் எடுத்துட்டு போறீங்க, போஸ்டர் ஓட்டுறீங்க அரசுக்கு எதிராக. அதாவது இந்த மாதிரி ஒரு போராளிகளை ஒடுக்குவது, உதாரணத்துக்கு மே 17 இயக்கம் வந்து எப்பொழுதுமே அந்த ஒரு மெரினா கடற்கரையில் வந்து நிகழ்வு நடத்துவாங்க அந்த ஈழப் பிரச்சனைக்காக. ஜெயலலிதா இருந்தபோது அனுமதிக்கப்பட்டு கொண்டது. அன்றைய தினம் வராங்க, உடனே கைது செய்கிறாங்க. 2 நாள் கழிச்சு குண்ட தடுப்பு சட்டத்தில் போகிறாங்க. எதுக்காக? போராட்டங்களை ஒடுக்குவதான் நோக்கமா? யாரை திருத்த? அமைப்பு சார்ந்தவங்க மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வேறு, ஒரு மாணவி மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை வேறு. இப்போ தொடர்ச்சியா பல்வேறு போராட்டங்கள்ல மாணவர்கள் தாமாக முன் வந்து போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. இப்போ மாணவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாணவி மீது வழக்கு போடப்பட்டிருக்கதா புரிஞ்சுக்கிறதா? ஏன்னா தொடர்ச்சியாக காவல்துறை மூலமாக இந்த போராட்டங்களை ஒடுக்குற விதத்தை பார்க்கிற போது தமிழக அரசுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறது? இல்லைங்க, நீங்க மறுபடியும் நான் உங்களுக்கு உதாரணத்தோட சொல்றேன். சத்தீஸ்கர், இந்த ஜார்க்கண்ட் மாநிலம், எல்லா மாநிலத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா அரசோட ஆயுதமேந்தி இதை அன்னைக்கே ஆரம்பத்திலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதே புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்தில் கூட திருப்பத்தூர், தருமபுரி போன்ற பகுதிகளில் கடுமையான நடவடிக்கை எடுத்தது. இன்றைக்கு அது மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால், இது இன்னைக்கு சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் அல்லது இந்த மாவோயிஸ்ட் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகி இப்போ இது துணை ராணுவத்தோட வந்து ஆயுதம் ஏந்தி போராடி இவங்க 10 பேர் கொண்டா, அவங்க 10 பேர் கொண்டா. அப்ப இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ற மாவோயிஸ்ட் பிரச்சனை வேற, நக்சல் பிரச்சனை வேற, கேட்கிற கேள்வியோடைய உள்நோக்கம் வேற. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மாணவர்கள் போராடுறாங்க, டாஸ்மாக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராட்டத்திலேயே மாணவர்கள் போய் கலந்துக்கிறாங்க, நெடுவாசல்ல மாணவர்கள் போராடுறாங்க, கதிராமங்கலத்துல மாணவர்கள் போராடுறாங்க, கூடங்குளத்துக்கும் மாணவர்களுடைய ஆதரவு இருக்கு. இது மாதிரி அரசுக்கு எதிரான விஷயங்கள்ல மாணவர்கள் போய் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இது செய்யப்பட்டிருக்காங்க. நான் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு அந்த இயக்கத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பிரபகண்டான்னு ஒரு பிரிவு வைப்பாங்க. அதுக்கு ஒரு இலக்கிய பேர், பொதுவான கலை இலக்கியம் அப்படின்னு ஏதாவது ஒரு பேரை சூட்டிக்கிட்டு இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்க. ஆக ஒரு மாநில அரசு என்பது மக்களை பாதுகாக்க வேண்டிய முதல் கடமை. இல்லைன்னா நீங்களே என்ன சொல்லுவீங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, நீ உடனே மாநில அரசை கலைங்கன்னு எதிர்கட்சிங்க தயாராக இருக்கும். நான் கேட்குறேன், இதுவில் வந்து திமுக ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சாதாரண முஸ்லீம்கள் அவங்க வந்து கோஷா கூட போட்டு போக முடியாது. இன்னும் சொல்ல போனா இன்றைய வரல அவங்களுக்கு வந்து அந்த அச்சுறுத்தல் இருக்கு. ஏன் நான் சொல்றேனாக்கா, எல்லாரும் குண்டு வச்சுனா டாஸ்மாக் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தாக்குறாரு. இல்லங்க, அந்த திமுக ஆட்சியில பெண்ணுடைய செவித்திறன் பாதிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில கோட்டைமேடு மக்கள், அந்த இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு துன்பத்திற்கு ஆளானார்கள் எங்களுக்கு தெரியும். இன்றைய வரல வந்து சிறையிலிருந்து வெளியே வர முடியாம சம்பந்தம் இல்லாதவெல்லாம் இன்றைக்கு 5 வருஷம் 20 வருஷம் திமுக ஆட்சியில் இதெல்லாம் அனுமதித்தார்களா? அப்ப கடுமையான அந்த சமயத்துல தானே அதை கேள்வி கேட்க முடியும். பாதுகாக்கிறேன் என்று தானே அன்றைக்கு சட்டமன்றத்தில் அந்த சமயத்துல தானே அதை கேள்வி கேட்க முடியும். நடக்கும்போது தானே கேள்வி கேட்க முடியும். திமுக ஆட்சியில் நடந்ததுன்னு வரலாறு பேசுறதுல மறுபடியும் சொல்றேன், ஒன்னு நடக்க விட்டு நடவடிக்கை எடுப்பது வேறு, நடப்பதற்கு முன்னாலேயே தடுப்பது என்பது வேறு. இந்த போராட்டத்தை மட்டும் இல்ல, வளர்மதி மீதான நடவடிக்கை மட்டும் இல்ல, பொதுவாகவே எல்லா இடங்கள்லயுமே காவல்துறை வந்து அந்த அடக்குற விதத்துலதான் இப்ப சர்ச்சை இருக்கு. பொதுமக்களை தாக்குறது, பொதுமக்களை அடிக்கிறது. அவங்க அந்த பெண் வந்து செவித்திறன் இழந்துட்டாங்க. டாஸ்மாக் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க காவல்துறை அதிகாரி அடிச்சு அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. எனக்கும் தெரியும், இந்த ராணுவம் போலீஸ் எல்லாம் வந்து அதிகார வர்க்கத்தினுடைய கையாளுன்றது எனக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்ல. ஜனநாயகத்துல ஓட்டு போட்டு வந்திருக்கிற அரசு வந்து எல்லா மக்களையும் பாதுகாத்தா. ஓட்டுப்பட்ட மக்கள் தானே போராடுறாங்க, சாதாரண ஓட்டுப்பட்ட மக்கள் தானே. இருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களுமா போராடுறாங்க? அது அல்லங்க, இவர்கள் வந்து சிந்தனை சரி. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாவோயிஸ்ட் சிந்தனைகள் என்பது மாற்றத்திற்கான நல்ல சிந்தனை. ஆனா அந்த வழிமுறை இருக்கு பாருங்க, அது வந்து மக்களை பீதி அடை செய்கிறது அல்லது சட்ட ஒழுங்கை கெடுக்கிறது என்கிற பொழுதுதான் ஒரு அரசு என்ன செய்யணும்னா அதை தடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அந்த தடுக்கிற ஆரம்ப கட்ட நடவடிக்கை தான் முதல்ல பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கும் போதே தடுத்து நிறுத்துவோம். இது நாளைக்கு என்ன ஆகும், 10 பேர் அணிதிரளவா, 100 பேர் ஆகும், 1000 பேர் ஆகும், 1,00,000 பேர் ஆகும். சொல்றதுல இருந்து இனிமே துண்டு பிரசுரம் அடிக்கிறதுல இருந்தே நீங்க முடக்கிடுவீங்க. இப்ப திமுக துண்டு பிரசுரம் அடிச்சிருந்தாங்க, நிறைவு செய்யறேன். அது நீங்க அதத்தான் நானே கேள்வி கேட்டேன், கட்சிகள் பண்றாங்களே ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? அதுதான் இது இவங்க வந்து எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரணும். அதனால நிறைவு செய்யணும், அந்த பகுதி நிறைவு செய்யணும். கண்ணதாசனுடைய கருத்து ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கு
98 அவர் அப்போ அதிமுகவில் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு அவருக்கும் தெரியாது. எப்படிலாம் அதனால தான் அவங்க கூட்டணியை பிஜேபியோட வச்சாங்கன்ற வரலாறும் தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது, நாங்கள் கேட்கறது சாதாரண மக்களுடைய போராட்டம். ஒரு குண்டுவெடிப்பு பயங்கரவாதத்தை எதிர்ப்பது வேறு. ஆனால் ஒரு சாதாரண மாணவிக்கு பயந்து போய் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுறீங்க, திருமுருகன் காந்தியை குண்டு தடுப்பு சட்டத்தில் போடுறீங்க. இது யார் திருப்திப்படுத்துவதற்கு? மக்களுடைய நியாயமான போராட்டங்களை ஒடுக்குவதற்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, இதை திருத்திக்கிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, நீங்கள் உதாரணம் காட்டி குண்டுவெடிப்பு வழக்கில் என்ன பண்ணாங்க, ஏன் நீங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்த பொழுது ஜெயலலிதா அவர்கள் அத்தனை பேரை நிரபராதம் விடுதலை பண்ணிருக்க வேண்டியதானே, ஏன் விடலை? ஆக இவருடைய நோக்கமெல்லாம் ஏதோ திமுக குறை சொல்லணும் இருக்க தவிர இப்ப உள்ள பிரச்சனைகளை பேரறிவாளன் உட்பட 7 பேர் தடுத்ததே நீங்க தான் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா ஒரு தலைப்பு பேசணும், இடைவேளை எடுத்து அதனால நாங்க யாருக்கும் பயப்படல. நாங்க எல்லாரையும் விடுதலை பண்ணணும் தான் நாங்க இந்த மாதிரியான சிந்தனை உள்ளவங்களை கூடி சீக்கிரம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எங்கள் மீது வழக்கு போட தயாராக இருக்கிறார்களா அப்படின்னு மு.க. ஸ்டாலின் கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழக அரசின் அனைத்து துறைகள்லையும் ஊழல் இருக்குன்னு நடிகர் கமலஹாசன் பேசினார். அவருக்கு அமைச்சர்கள் தரப்பிலிருந்து கடுமையான கண்டனங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. வழக்கு போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் நாங்களும் தான் ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிறோம், எங்கள் மீதும் வழக்கு போடுவாங்களான்னு ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இல்லை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை திசை திருப்புறார். அதைத்தான் எங்களுடைய மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். என்னன்னாக்கா, இவர் ஒரு பொதுவான மனிதர். ஒரு பொதுவான மனிதராக இருந்து ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மக்களிடம் என்ன எண்ணம் வரும்னாக்கா, அவரு எந்த அரசியல் கட்சி இல்லைப்பா, அவரே பார்ப்பா இப்படி சொல்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துவிடும். அதனால் சிஸ்டம் சரியில்லைன்றார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திரைப்படம் இருங்க, இல்ல இவர் நான் தான் முன்னாடி சொன்னார், ரஜினிக்கு முன்னாடி நான் தான் சொன்னார் சிஸ்டம் சரியில்லைன்றார். சிஸ்டம் நான் இன்னைக்கு ஒரே நாள்லையா சரியில்லாமல் போச்சு? தொடர்ந்து 60-70 ஆண்டுகளாக விடுதலை பெற்றதிலிருந்தே இந்த சிஸ்டம் தான் இருந்தது. அவர் அந்த சிஸ்டத்துக்குள்ள தான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் இவரை பொறுத்தளவில் அன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒருத்தர் படம் எடுக்க முடியாது, எடுத்தாலும் தியேட்டர் கிடைக்காது, வெளியிட விட மாட்டாங்க. அது ஒரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தினுடைய அனுமதி இல்லாமல் திரையிடவே முடியாது. அதை மீட்டெடுத்து திரைத்துறையை ஆக்டோபஸ் மாதிரி அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அம்மா தான் மீட்டெடுத்து அதை ஒழுங்குபடுத்தி யார் வேணாலும் படம் எடுக்கலாம், யார் வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு காவலரனாக திரைத்துறைக்கு பண்ணாங்க. அன்னைக்கு சிஸ்டம் சரியா இருந்தா அவருக்கு நன்றி சொல்றார். யாரு? திரைத்துறையே இப்படி எல்லாம் ஆக்டோபஸ் மாதிரி வளைத்து போட்ட திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்றார். ஆனா நான் கேட்கிறேன், விஸ்வரூபம் படத்துல பிரச்சனை வந்த பொழுது அந்த தரப்பு இஸ்லாமிய மக்களையும் கூட்டு வச்சு இவரையும் கூட்டு வச்சு பேசி அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. அதனால என்ன சொன்னா, இல்லைங்க சிறுபான்மை மக்களை புண்படுத்துற மாதிரி அவங்க சொல்ற காட்சிகளை மட்டும் நீங்க இவங்க என்ன பண்றாங்க, அது ஒன்றும் அது புண்படுத்துறதுல இது இவங்க தப்பா இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அப்படி பண்ண தொடர்ந்து உன்னை போல் ஒருவன். அதாவது கமல் மிகச்சிறந்த நடிகர், அதை நான் ஒன்றும் மறுக்கல. ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு பதற்றம்னு கேட்கிறேன். இல்ல பதற்றம் இல்ல, அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, ஒரு அமைச்சர் ஒருமையில பேசுறாரு, ஒரு அமைச்சர் மிரட்டன் துணியில பேசுறாரு, ஒருத்தர் சவால் விடுகிறாரு. இல்ல நல்லா கேட்டுங்க, இந்த காரணத்துக்காக வழக்கு போடுவோன்னு எங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் சொல்லல. என்னன்னா, அவர் நடத்துற பிக் பாஸ் நிகழ்ச்சியில இப்போ ஒரு வார்த்தை வருது, ஒரு நடிகை என்ன பண்றாங்க, இது சேரி கலாச்சாரம்னு சொல்றாங்க. அப்போ நெறியாளராக இருக்கக்கூடிய கமல் அவர்கள் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கலாம். இல்ல அதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லாதீங்க, அது என்ன அது ஒரு மட்டமான கலாச்சாரமா அப்படி இது வரைக்கும் ஒழுங்கா வரி கட்டி இருக்கிறாரான ஆய்வு செய்யணும் அமைச்சர் வேலுமணி. நீங்க ஜம்ப் ஆகாதீங்க, இந்த பிரச்சனைக்கு தான் எங்க சட்டம் வேலுமணி சொன்னது, அமைச்சர் வேலுமணி சொன்னது சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஒரு கிராமத்துல இன்னைக்கும் சட்டம் இருக்கு. முன்ன பிசிஆர் ஆக்ட் இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு இருக்கு. அதுல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை யாராவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டா உடனே வன்கொடுமை தடுப்பு. நீங்க இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க, நீங்க இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க கமல. நாஞ்சில் சம்பத் கமலை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாரு, உங்க கட்சியை சேர்ந்த நாஞ்சில் சம்பத். எங்க அவருடைய கருத்து நான் இதை சொல்லி முடிச்சேன். எங்க சட்ட அமைச்சர் வழக்கு போடணும்னு சொன்னது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்கிற தொலைக்காட்சியில இப்படி சொல்லும் பொழுது ஏன் அவர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடக்கூடாது, போடணும் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்றாரு. கமலுக்கு தன் கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களை ஊடகத்தின் வாயிலாக இழிவுபடுத்தக்கூடிய கமல் மீது ஏன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடக்கூடாது? நியாயமா தானே எங்க அமைச்சர் கேட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டாலின் உட்பட எல்லா கட்சிகளும் மிரட்டுறாங்க,
அவங்க இந்த அறிக்கை விட்டதுக்காக ஊழல் நம்ம நிறைவு செய்ய அவரோட கருத்தை நம்ம கேட்கலாம். அதாவது அவங்க ரொம்ப பதற்றத்தில் இருக்கிறாங்க. ஐயா சொன்னார் அவர் கருத்து இவர் கருத்து. இப்போ பிரச்சனையே அதுதான். பல்வேறு முகங்கள் பல்வேறு வாய்கள் அந்த கட்சிக்கு இருக்கிறது தான் அந்த பிரச்சனை. இப்போ சிவி சண்முகம் ரொம்ப தெளிவாக பேசினார் சொன்னார். எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ தெளிவாக பேசுவார்ன்றதை. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு அச்சத்தின் பார்ப்பட்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு வாக்காளனுக்கும் எந்த ஒரு சாதாரண குடிமக்கனுக்கும் ஒரு அரசை விமர்சிப்பதற்கு உரிமை உண்டு. அந்த விமர்சிப்பது என்பது நீ இப்படி இருந்தா தான் பேசணும் இப்படி பேசணும் முடிவெடுக்கிறதுக்கு. ஆனா திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கு கமலஹாசன் நினைக்கல. ஐயா இப்ப இது எப்படி எடுத்துட்டு போறாங்க? சண்முகத்தோட குற்றச்சாட்டு வந்து அதுதான். திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கு கமலஹாசன் தேவையில்லைங்க. நாங்க எப்பொழுதும் அந்த நிலையில தான் அந்த கட்சி அதை வேண்டிக்கிட்டது இல்ல. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு திராவிட முன்னேற்றம் பொறுப்பல்ல. நான் என்ன சொல்றோம், ஒரு கலைஞர் அவர் ஒரு செய்தியை சொல்றாரு. இப்ப கேட்கறாங்க என்ன ஆதாரம், எவ்வளவு ஆதாரம் நாங்க கொடுத்துருக்கிறோமே, பல்வேறு ஆண்டுகளாக கொடுத்துருக்கிறோமே, நீதிமன்றங்களில் வழக்கு இருக்க, பொதுப்பணித்துறையிலே ஆகட்டும். ஏன் இப்போ சமீபத்தில் பத்திரிகையில் பேக்கேஜ் முறையில் டெண்டர் விடுறாங்க, 2000 கோடி ரூபா முதலமைச்சருடைய துறையிலே இருக்குன்னு சொல்கிறோமே. நீங்கள் இவர் எடப்பாடி பழனிசாமி பெயர் வந்து ஒரு அறிக்கையாக வருமானத்துறை கொண்டே வச்சுச்சாது, அந்த ஆதாரம்லாம் எப்படி வந்துச்சு? இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து தெளிவாக பதில் சொல்லணும். என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீங்க வாங்கன்னு சொல்லணும். ஆனால் அதை விட்டு மிரட்டுவது போல் சொல்வது என்பது, அதான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். நாங்கள் ஆதாரத்துடன் சொல்லியிருக்கிறோம், சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறோம், ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், நீதிமன்றங்கள் சொல்றோம், பொது தளங்கள்ல பேசுறோம், எங்கள் மீது வழக்கு போட்டு பாருங்க. நாங்க ஏன் இந்த அச்சம்? ஏன் அவர் வந்து இப்ப ஐயா ஒன்று சொன்னார், இந்த ஒரு சேரின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு. பேசுனது யாது? பிஜேபியில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நடிகை. நீங்க பிஜேபி இதுவரையும் கண்டிக்க முடியல. உங்களுக்கு இனம் பயம், இதுல கூட பயந்து போய் கிடக்குறீங்க. நேரடியா கண்டிங்க, அந்த அம்மா பதவி விலகுன்னு சொல்லுங்க. ஏன் பிஜேபினா உங்களுக்கு தூக்கத்துல கூட பயமா இருக்குன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதாவது நிறைவு செய்ய நான் சொல்லிடுறேன். திமுக ஆட்சி காலத்தில் திரைப்பட நடிகர்கள்லாம் அவருக்கு அன்றைய முதலமைச்சர் அதே கூட்டத்தில் வந்து அஜித் குமார் வந்து எதிர்த்தாரா? அன்னைக்கு இதே கமலுக்கு வந்து அந்த தைரியம் இல்ல. சிஸ்டம் வந்து ஒரே நாள்ல கட்டுறாது. உங்களுக்கு செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.